Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, சீனாய் மலையில் ஏசப்பா மோசையை கூப்பிட்டு 10 கட்டளைகளை கொடுத்தாங்க. அந்த 10 கட்டளைகளின்படி நம்ம நடக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்ல. சரி, இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, இப்படி ஏசப்பா விட்ட மோசே சீனாய் மலையில் இருக்கும்போது மோசே திரும்பி வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. உடனே அங்கே கீழே இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க தெரியுமா? மோசே சீனாய் மலைக்கு போயிட்டாரு, அவர் இனி வரமாட்டார், நம்மளை கானான் தேசத்துக்கு வழி நடத்துறதுக்கு வேறொரு தலைவனை ஏற்படுத்தலாம், வேறொரு தெய்வமும் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. தம்பி தங்கச்சி, அந்த கடந்த கால வாழ்க்கைன்னு நினைக்கும் போது இவங்க செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்குதுல்ல. உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து உடனே ஆரோன் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. சரி, நீங்கள் உங்கள் காதில் இருக்கிற அந்த பொன் ஆபரணங்கள், காதணிகள், வளையல்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பொன்களையும் சேர்த்து அதை ஒரு சுரூபமாக, அதாவது ஒரு பொற்கன்றுக்குட்டியை செஞ்சு சிலையாக்கிட்டாங்க. பாரு, அப்படியே அந்த பொற்கன்றுக்குட்டியை செஞ்சு அதை எல்லாரும் வழிபடுறாங்க. அதுதான் எங்களுக்கு தெய்வம், இனிமேல் இந்த தெய்வம் தான் எங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸு, பாட்டு, ஆடல், பாடல், அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் மோசே அங்கேருந்து சீனாய் மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. என்னடா இது சத்தம்? ஒருவேளை ஏசப்பா 10 கட்டளை கொடுத்தனால அந்த சந்தோஷத்தில் ஏசப்பா கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்திருப்பாயாக, என்னேண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், தாயின் தகப்பனும் கனம் பண்ணணும், பரிசுத்தங்கள் ஆசரிப்பாயாக, இந்த கட்டளையெல்லாம் ரொம்ப பிடிச்சி அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு ஆடி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அப்படியே மோசே கிட்ட வந்தால் அங்கே ஒரு பொற்கன்று குட்டி இருக்குது. அவங்க பாடலும் ஆடலும் சத்தமும் கேட்டால் மோசே ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை நான் நடத்திட்டு வரேன், ஒவ்வொரு முறையும் ஏசப்பாவிட்ட நான் மண்டிக்கிட்டு கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நான் நடத்திட்டு வருகிறேனே, இவங்களுக்கு எப்படி இந்த துணிகரமான அந்த எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி மோசைக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த கற்பலகையை கீழே போட்டு உடைச்சிட்டான். ஆறு தம்பி தங்கச்சி, அப்போ மோசை எவ்வளோ டென்ஷனாக இருப்பார்ல, எவ்வளோ கோவம் வந்திருப்பார்ல, அந்த கற்பலகையை போட்டு உடைச்சிட்டாரு. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல. ஏன்னா இந்த கற்பலகைகள், இந்த உடன்படிக்கை இல்லைன்னா நம்ம திருப்பி எங்கே போக முடியாது, கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் மோசே எங்கே போனார்? சீனாய் மலைக்கு போய் ஏசப்பாட்ட மறுபடியும் வேறொரு பலகையில் எழுதி வாங்கிட்டு வந்தார். வந்து அந்த ஜனங்கள்கிட்ட சொன்னார், ஏசு மனதுருகிற தெய்வம், அவர் மன்னிக்கிறவர், அதனால் இனிமேல் பாவம் செய்யாதீங்க, அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி, இனிமேல் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த கற்பனைகளை அவங்க கை கொண்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில் கூட ஏசப்பா கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? என்னேண்டி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? என்னேண்டி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கை கூப்புவோம். அன்புள்ள இயேசப்பா, எங்களுக்காக கட்டளைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. மோசே சீனாய் மலையிலிருந்து வருவதற்கு ஆண்டவரே கொஞ்சம் தாமதம் ஆன போதும் பொறுமை இல்லாமல் ஆண்டவரே ஒரு பொற்கன்றுக்குட்டியை செய்து வேறு தெய்வத்தை உருவாக்கினார்கள். ஆனாலும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மறுபடியும் மோசே போய் வேறு ஒரு பலகையிலே உடன்படிக்கையை வாங்கி கொண்டு எங்களை பாதுகாத்த எங்கள் அன்பு தெய்வமே, அதை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் நடக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.